ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த காலத்தில் தமிழகத்தினுடைய தலைநகரமாக இருந்தது. காலப்போக்கில் அது சென்னை தலைநகரமாக மாற்றப்பட்டது. அது எந்த ஊருன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஊரை பற்றி தெளிவாக சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு புரியுற மாதிரி, தூங்கா நகரம். விடிந்தாலும் அடைந்தாலும் ஒருபோல காட்சியளிக்கக்கூடியது. பகலை போன்ற இரவிலும் மக்களுடைய நடமாட்டம், மக்களுக்கான தேவைகளுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. நைட்டு எத்தனை மணிக்கு போனாலும் சரி, சூடா சூடா சுட சுட இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஏன் பிரியாணி கூட மண்ணக்க கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அற்புதமான ஒரு சிட்டி. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எந்த ஊர்னு. அங்க பாருங்க, தூரமா ஜொலிக்குது இல்லையா, சரவணா செல்வ ரத்னம் ஸ்டோர்ஸ். ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க, மதுரை சிட்டி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மதுரைனாலே ஒரு தனி கெத்து தான்.